வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு இந்த நூடுல்ஸை பற்றி கொஞ்சம் பார்க்க போகிறோம். நூடுல்ஸ் நான் இன்னைக்கு வீட்டில் ஈவினிங்கில் ஒரு நூடுல்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு அந்த நூடுல்ஸை பற்றி நான் கொஞ்சம் சொல்லலான் இருக்கிறேன். இன்னைக்கு நூடுல்ஸு சாப்பிடக்கூடிய அந்த டேஸ்ட்டு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட நூடுல்ஸை பற்றி நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான் இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பேக்கெட்டாக வரக்கூடிய நூடுல்ஸை அப்படியே உடச்சி தண்ணியில் போட்டுட்டு நம்ம வேறு எந்த மசாலாவுமே போடக்கூடாது. அதுலேயே நமக்கு மசாலா கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த மசாலாவே உடச்சி போடணும். வேறு தனியாக நம்மளே இந்த வெங்காயம் வெட்டி போடுறது, இந்த ஆயில் ஊற்றுறது அதெல்லாம் விடாமல் நமக்கு அந்த நூடுல்ஸ் பேக்கெட்டுக்குள்ளே ஒரு சின்ன பேக்கெட் கொடுத்துருக்காங்க. அந்த மசாலா போதுமானது. ஸோ இந்த நூடுல்ஸ் நம்ம சாப்பிட்றதே தவறு தான். இருந்தாலும் நமக்கு சில நேரங்களில் சாப்பிடணும் போல் தோணுச்சுன்னா இந்த மாதிரி வேற எதுவும் ஆயில் எக்ஸ்ட்ரா சேர்க்காம, ஏன்னா அதுலேயே ஆயில் கண்டென்ட்டும் அதுலேயே இருக்குது. ஸோ அதனால இந்த மாதிரி நூடுல்ஸ் டெய்லி சாப்பிடாம வாரத்தில் ஒரு நாள் ரொம்ப அடம் பிடிச்சா மாசத்துல ஒரு நாள், அதுதான் கணக்கு. வாரம் கூட சாப்பிடக்கூடாது. ஸோ மாசத்துல ஒரு நாள் ஒரு ஆசைக்கு நம்ம இந்த நூடுல்ஸ் சாப்பிடலாம், தப்பு இல்லை. அதுவும் கூட பெரியவங்கெல்லாம் நீங்கள் நூடுல்ஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னா இமிடியேட்டாக நடந்துட்டு கொஞ்சம் நேரம் வாக்கிங் போயிட்டு, ஏன்னா அது டைஜஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். நான் ஒரு சிலரை இப்போ நிறைய இடங்கள்ல பார்க்குறேன். இந்த கப் நூடுல்ஸ், அப்புறம் வெவ்வேறு வகையான நூடுல்ஸ் வடிவங்கள் நிறைய வந்துருச்சு. இந்த நூடுல்ஸ்லாம் என்ன ஆகுதுன்னா ரெடிமேட் நூடுல்ஸ். இதை நீங்கள் சும்மா வெந்நீர் மட்டும் அந்த டப்பாக்குள்ளே ஊற்றுனா அது ரெடி ஆயிரும் ஒரு 5 நிமிஷத்தில். ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா அது சிக்கன் கூட. எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த மாதிரி சாப்பிட்றது ஒரு தவறான முறைன்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா சிக்கன்லாம் நம்ம வெறும் வெந்நீரை மாத்திரம் ஊற்றி நம்ம அதை வேக வச்சு நம்ம சாப்பிட்றதுங்கிறது அது நார்மலாக கூடாது. நம்ம இந்த மாதிரி அடுப்பில் வச்சு கிண்டி அதை எடுத்து சாப்பிட்றது தான் உடலுக்கு நலம் பயக்கிறதா இருக்கும். நீங்கள் நினச்சி பாருங்க, பெரியவர்கள் சில நேரம் இந்த மாதிரி வழிகாட்டக்கூடாது சின்னவங்களுக்கு. சிறியவர்களை பின்ன நம்ம எப்படி அவங்கள வழிபடுத்த முடியும், நெறிப்படுத்த முடியும். ஸோ இந்த நூடுல்ஸ் மாதத்தில் ஒரு நாள் எப்பமாவது சாப்பிடும்படியாக இருக்கட்டும். அதே போல் மாதத்துலேயும் சாப்பிடும்போது அதில் எக்ஸ்ட்ரா பொருள் எதுவுமே போடக்கூடாது. இந்த வெங்காயம், தக்காளி, அது இதுன்னு சும்மா, ஏன்னா அந்த மசாலாவிலே அதுக்குண்டான ரிச் டேஸ்ட்லாம் இருக்குது. சரி, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.